ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு 8 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சில்க் த்ரெட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம கிளாத்தில் அடியிலேருந்து நீடலை இன்சர்ட் பண்ணோன்னா த்ரெட் மேலே வந்துடும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டையும் ரைட் ஹேண்டில் நீடலையும் வச்சுருக்கேன். இப்போ எப்படின்னா த்ரெட்டுக்கும் கிளாத்துக்கும் நம்மளுடைய ஃபிங்கருக்கும் நடுவில் இருக்க த்ரெட்டு லூஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கணும். ஸோ அந்த டைட்டாக இருக்கும் போது நம்ம இந்த நீடிலை வச்சு ஒரு சுற்றிட்டு அதை ஆல்ரெடி எடுத்த நூலுக்கு பக்கத்துலேயே நம்ம மறுபடியும் அந்த நீடிலை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய நடுவிரலையும் கட்டை விரலையும் வச்சு அந்த ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் பிரியாத அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சேம் அதே மாதிரி தான். அடியிலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணாக்கா மேலே எடுத்துருவோம். இப்போ த்ரெட்டு வந்துடும். உங்களுக்கு த்ரெட்டு வந்த பிறகு சேம் இப்போ நீங்கள் இது 1 டைம் தான். ஃபஸ்ட்டு ஒன் போட்டது நான் 1 டைம் ரொட்டேட் பண்ணேன். இப்போ நீங்கள் 2 டைம்ஸ் கூட ரொட்டேட் பண்ணலாம். 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி சேம் அதே பொசிஷனில் வைக்கும் போது நமக்கு இன்னும் நல்லாவே ஃப்ரெஞ்ச் நாட் அழகாக வரும். அந்த ஃப்ரெஞ்ச் நாட் முடிஞ்சதும் அந்த பட்டோட ஷேப் அழகாக இருக்கும். ஃப்ளவர் டைப் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நிறைய ஸ்டோனுக்கெல்லாம் பதிலாக சக்கரிலாம் யூஸ் பண்ணும்போது அந்த சென்டரில் வர கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். தென் இப்போது அகைன் இன்னொன்று பார்த்துருவோம். ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ், அதாவது சக்கரியில் சென்டரில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கம் போட்டு. அதுக்கு பதில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். சேம் டைம் ஃப்ளவர்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். பீகாக்கோட பாடி பார்ட்டுக்கெல்லாம் ஃபில் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் நிறைய யூஸ் இருக்குது. இது ரொம்பவே நல்லா அழகாகவும் இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்டோட டிசைன்ஸ் எல்லாமே. ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நம்ம சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கோம். 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோட பட்டு போடும்போதே அது ஒரு ஷேப் சின்னதாக தான் தெரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு 10 ஸ்ட்ராண்ட்ஸு இல்லை 12 or 14 வரலாம் எடுக்கலாம். நம்மளுடைய ப்ளவுஸில் போடுற டிசைனுக்கு அந்த ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராண்ட்ஸை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டு ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம ஜர்தோசிலையும் யூஸ் பண்ணலாம். ஜர்தோசியில் போடும்போது நார்மல் நீடில் யூஸ் பண்ணி சேம் இதை விட மெல்லிசாக இருக்க நீடில் என்ன பண்ணுவோன்னா நம்ம ஜர்தோசி எடுத்து போடுவோம். அதுவுமே நீட்டாக அழகாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்